உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்னோட ஆங்கிள் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே புரியும். என்னங்க ஆங்கிள் பொங்கல்னு சொல்லிக்கிட்டு? ஏங்க இப்ப எங்க இடத்துல இருந்து பார்த்தா உங்களால எங்களுக்கு அவமானத்துக்கு மேல அவமானம் வந்துகிட்டே தாங்க இருக்கு. உங்க பொண்ணை கட்டிக்க போறோம்னு சொன்னதுனால தானே நீங்க எங்க மானத்தை காப்பாத்துறேன்னு எங்களை இந்த மாதிரி அவமானத்துக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கீங்க. பேசாம இந்த கல்யாணமே வேணாம், எங்க மானத்தை நாங்களே காப்பாத்திக்கிறோம் போங்கன்னு உங்களை மூட்டை கட்டிட்டா எங்களுக்கு அப்படிலாம் தோணுதுங்க, தோணுது. அண்ணா என்ன தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னமோ என்ன அப்படி பேச வைக்குதுண்ணே. மச்சான் நீங்க சொன்னதுல எந்த தப்புமே இல்ல மச்சான், நீங்க சரியா தான் சொன்னீங்க. பேசாம சாருவை அனுப்பிட்டு இப்போ இவர் களங்க சுமத்துன மாயாவிய நம்ம மருமகள் ஆக்கிட்டா அவளுக்கு இங்க ஏற்பட்ட அவமானத்தை தொடச்ச மாதிரி இருக்கும், நம்ம மானத்தை காப்பாத்தின மாதிரி இருக்கும்ல. இல்ல இல்ல மச்சான், அவ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என்ன நீ இவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு? எனக்கும் அதான் புரியல. இந்த மனுஷ சைக்கிள் கேப்ல அவளை மருமகளாக திட்டம் போடுறாரு போல. ஐயோ இதெல்லாம் உங்களாலையும் தான். நீங்க எதையாவது கோத்து விட்டுட்டு குத்துதே கொடையுதேன்னு அப்புறம் கஷ்டப்படுறதே இவர் வேலையா போச்சு. அதனாலதான் இப்ப வாயை மூடிட்டு இருந்த மனுஷங்கள்லாம் வார்த்தை விடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க சம்மதி, நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்பு கூட இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் நான் பண்ணேன். அதுல வேற எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு உள்ளர்த்தம் கிடையாது வெளியர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருங்க. இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலங்க. இப்ப சொன்னா கூட மாயா என் பேச்ச மீற மாட்டான். என் பையனை கட்டிக்கிறியான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டான். இல்ல அப்படி கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்கப்பா. என்ன பாக்குறீங்க? மாயா கிட்ட கேட்கவா கேட்கவா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.